அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 27, அதாவது தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டினாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பி என்பவன் அவன் தாய் ஏயின் தாய்க்கு ஒரே மகன் என கூறுகிறான் எனில் ஏ பிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் ரிலேட்டடான கொஸ்டின். முதல் கொஸ்டினே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அதாவது என்னன்னாக்கா, பின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஓகேவா? அவன் அவனுடைய தாய், யாரோட தாய் எதற்கு ஒருத்தனை பார்த்து சொல்ல, அவனே தான் சொல்கிறான் அவனோட தாய், பியோட தாய் தான். அதனால் யாருன்னு தெரியல, ஒரு வட்டம். ஓகேவா? தெரியலனாக்கா வட்டம்னு போட்டுக்கோம்ல. அவனோட தாய் ஏயின் தாய்க்கு ஒரே மகள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவங்களோட தாய்க்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்படி வரலாம், ஒரே மகள் அப்படின்னு சொல்லி இப்படி வரலாம். அப்படி இல்லைன்னா பி அவனோட தாய் ஏயின் தாய்க்கு ஒரே மகள்னு இது ஏவாகவே இருந்து ஏவோட அம்மாவாக இருக்கலாம். ஓகேவா? ஏவோட தாயின் ஒரே மகள் அப்படின்னு சொல்லி இப்படி கூட வரலாம். இந்த ரெண்டு படத்தில் எப்படினாலும் வரலாம். இந்த படமாக இருந்ததுனாக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வரும். ஓகேவா? நம்மளால் ஷோராக யார் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் உடனே விடை தெரியவில்லைன்னு போட்டக்கூடாது. டிஎன்பிஎஸ்சில் மட்டும்தான் விடை தெரியலைன்னு கொடுப்பாங்க. அதை ஒரு ஆப்ஷனாக நம்ம கணக்கிலே எடுத்துக்காங்க. மிச்ச ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஆன்சராக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி ஏக்கு என்ன உறவு முறைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, பிக்கு ஏ மகனா, பி இங்கே இருக்குது, ஏ அதுக்கு மேலே ஒரு ஜென்ரேஷனாக இருக்குது. ஓகேவா? இதுலேயுமே மேலே ஜென்ரேஷன், இதுலேயுமே மேலே ஜென்ரேஷன். ஏக்கு பி மகன் சொல்லியிருந்தா கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். இந்த ரெண்டாவது படம் ஒத்து வந்திருக்கும். ஆனால் பிக்கு ஏ பிக்கு மகன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. தந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு மேலே அம்மாவை பற்றின கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க, அப்பாவை பற்றின கேரக்டர் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அதனால் அப்பாவை பற்றின கேரக்டரும் வரவே வராது. சகோதரனான்னு பார்த்தீங்கன்னாக்கா, சகோதரனாக்கா ஒரே ஜென்ரேஷன் இருக்கும். பிக்கு சைடில் இந்த மாதிரி ஏன்னு மாதிரி வந்ததுனாக்கா ஒரே ஜென்ரேஷன் சகோதரனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லை. மேல் ஜென்ரேஷன், அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் மேலே, ஒரு தலைமுறை மேலே. கடைசியாக பார்த்தீங்கன்னா மாமான்னு இருக்குது. மாமா வர வாய்ப்பு இருக்கா? இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிக்கு ஏ அம்மாவாக இருக்கலாம். ஓகேவா? மகள், ஒரே மகள்னு சொல்லி மைனஸ் வரும். அம்மானு சொல்லலாம் இந்த படத்தை வச்சு. ஆனால் அம்மான்ற ஆப்ஷன் இல்லை. இந்த படத்தை வச்சு பாருங்கள். பிக்கு ஒரு அம்மா, அவங்க கூட பிறந்த ஏ அப்படின்னு சொல்லி வச்சாக்கா, ஒன்று இந்த ஏ ஃபீமேலாக இருந்தாக்கா மாமா வராது. ஆனால் மேலாக இருந்தாக்கா மாமா வர வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம அம்மாவுக்கு கூட பிறந்தவங்கள நம்ம மாமான்னு தானே கூப்பிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி கரெக்டு அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? விடை தெரியவில்லை, அவங்க கரெக்டாக மேலாக ஃபீமேலாக தெரியல, விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லைன்றதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. டிஎன்பிஎஸ்ஸை தவிர வேறு எதுலையுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது ஒத்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் போடணும். ஓகேவா? டேட்டா போதிய தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட நம்ம அதை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த நேம் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கு ஏ என்ன முறை, மாமா முறை ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். நிறைய பேர் குழப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 படத்தை போட்டு 2 படத்தில் எது ஒத்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6000 அசல் 7200 மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்டம்மு. ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தனி வட்டியாக கூட்டு வட்டியான்னு சொல்லி இந்த தலைப்பிலேயே சொல்லவே இல்லை. அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னாக்கா அது தனி வட்டின்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா தான் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணலைனாக்கா அது தனி வட்டி. அந்த ரூலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் அசல் 7000 மாறுதான். அடுத்து 1.5 மடங்கு வட்டி வீதம், அந்த 6 மட்டும் மாறுனுச்சுன்னா 5 வருஷத்தில் கிடைக்கிற மொத்த தொகையை தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், தனி வட்டியாக எடுத்துக்கிட்டு இதோட வட்டி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதோட வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அந்த வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறுனுச்சுனாக்கா எவ்வளோ தொகை கிடைக்கும்னு 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 ஸ்டெப்பில். ஃபஸ்ட்டு தனி வட்டினாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். SI = PNR/100. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6000 ரூபா அசல்னு தெரிஞ்சு போச்சு, 7200 மாறுதான். ஓகேவா? பி 6000 தெரிஞ்சு போச்சு. மொத்தமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டியும் அசலும் சேர்ந்து 7200 மாறுதுன்னா இந்த 7200லேருந்து அந்த அசல் அமௌண்ட்டை கழிச்சா 1200ன்னு வரும். அப்போது வட்டி அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1200. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்தில். n = 4.
வட்டி வீதம் தான் 6 தான் தெரியல. இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? SI = 1200 P வந்து 6000, N வந்து 4, R தெரியல, /100 அடிச்சோனாக்கா 2 0, இந்த பக்கத்தில் ஒரு 0 ஆகும். அப்போ 6 மட்டும் வச்சுக்கிட்டு 120 /6/4 அடித்தோன்னா 1 6 6 2 12 20ன்னு வரும். 1 4 5 20. அப்போது R = 5% வருது. வட்டி வீதம் எவ்வளோ? 5%. 5% போஇருந்தால் 6000ங்கிறது 7200 மாறி இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறினுச்சுன்னா 5% இருக்கிறது, ஓகேவா? R வந்து 5% இருக்கிறது 1.5 மடங்காக மாறுதான். 5 1.5ஆல் அடித்தாக்கா பெருக்கினாக்கா 7.5% மாறும். அப்போ 7.5% மாறினா 5 ஆண்டுகளுக்கு, அப்போ N = 5 வருஷத்துக்கு அதே அசல் தொகைக்கு, அப்போது அதே அசல்னு சொல்லிட்டாங்க. P = 6000க்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ 6000க்கு 5 வருஷத்துக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னாக்கா 00க்கு 00 போயிடுச்சுனாக்கா 6 5 30 300, ஓகேவா? அதை 7.5ஆல் பெருக்கணும். 75ஆல் பெருக்கணும்னாக்கா 00 போட்டு 1 5 5 மிச்சம் 1 3 21 22ன்னு வரும். ஒரு புள்ளி போயிடுச்சுனாக்கா 2250ன்னு வரும். 2250 ரூபா வட்டி, ஓகேவா? 2250 ரூபாங்கிறது வட்டி அமௌண்ட் தான், மொத்த தொகையை தான் கேட்குறாங்க. அப்படின்றப்ப அந்த 6000தோட இந்த 2250 கூட்டினா 8250ன்னு வரும், ஓகேவா? அவங்க மொத்த தொகை கேட்குறாங்க, அதை மறந்துடக்கூடாது. வட்டி மட்டும் கேட்கல. அப்போது 8250 ரூபா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் Cன்னு போடணும், ஓகேவா? இதில் வந்து 2 தனி வட்டி கணக்கு சேர்த்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல அந்த தனி வட்டி வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டுபிடிச்சி, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1.5 மடங்காக மாறுச்சுன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி அந்த வட்டியோட அசலை கூட்டி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இதை வந்து 2 ஸ்டெப்பாக தான் போடணும். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் பாக்ஸில் போட்டாலும் 2 ஸ்டெப் வரும், ஃபார்முலாவில் போட்டாலும் 2 ஸ்டெப் வரும். ஃபார்முலாலேயே போட்டுருங்க, ஈஸியாகவே புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 100 / 9 + 2/5 × 3 1/4 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் அந்த போர்ட் மாஸ் ரோவில் வச்சு போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 100/9 அதை வகுத்தல போடணும். 100, ஓகே, 108 இது, ஓகே? 100 கிடையாது, 108 அதை மாற்றிக்கோங்க. 108 / 9 அப்போ தான் அடிபடும். கணக்கில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ப்ளஸ் 2/5 இந்த 3 1/4 கலப்பு பின்னத்துலேருந்து மாற்றிக்கணும். கலப்பு பின்னத்துலேருந்து மாற்றோம்னா 12 13/4ன்னு வரும். அப்போது இன்ட்டு 13/4. இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இது ஒரு ப்ராக்கெட்டு, இது ஒரு தனி ப்ராக்கெட்டு. 9ஆல் அடிச்சுன்னா 1 9 9 2 9 18 12ன்னு வரும். ப்ளஸ் இதை அப்படியே உள்ளே பெருக்கணும்னாக்கா 13 26ன்னு வரும். ஆனால் இங்கே 2 அடிக்கலாம். 1 2 2 4ன்னு அடித்தா 13/10ன்னு வரும், ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா கீழே எல்சிஎம் எடுக்கணும். 10ன்னு எடுத்தோன்னா இந்த 10ஆல் இதை பெருக்கணும்னா 120 + 13ன்னு வரும். அப்போனாக்கா 133/10ன்னு வரும். ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கலப்பில் கொடுத்துருக்காங்க, கீழே எல்லாமே 10 தான் இருக்குது. அப்போ நம்ம போகிறது கரெக்டு தான். 10ஆல் அடித்து போட்டோம்னாக்கா 13 3/10ன்னு வரும், ஓகேவா? அப்போ 13 3/10 எங்கே இருக்குது? ஆப்ஷன் A 13 3/10, ஓகேவா? கணக்கில் வந்து 108 தான் இங்கே 100ஆக மாறிட்டு, அதனால் இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து 133/10ன்னு கொடுத்துருந்தா ஓகே. இப்போ 13 3/10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஜஸ்ட்டு முதல்ல வகுக்கணும், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே முடிஞ்சுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். வினாவுக்கு ஏற்ற வெண்படத்தை தேர்வு செய்ய. வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? பெண்கள், மணமானவர்கள், வேலை செய்யும் பெண்கள்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? பெண்களுக்கு ஒரு வட்டம் போட்டோம்னாக்கா பெண்களில் மனமானவங்களும் இருப்பாங்க, மனமாகாதவங்களும் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மனமானவங்களும் இருப்பாங்க, மனமாகாதவங்களும் இருப்பாங்கன்னு இப்படி ஒரு வட்டம் சேர்ந்து வரும். அடுத்து வேலை செய்யும் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. பெண்களில் வேலை செய்யும் பெண்களும் இருப்பாங்க, வேலை செய்யாத பெண்களும் இருப்பாங்க, மனமாகி வேலை செஞ்சவங்களும் இருப்பாங்க, மனமாகாமல் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி வரும், ஓகேவா? இது வந்து பெண்கள், இது வந்து மனமானவர்கள், இது வந்து வேலை செய்யும் பெண்கள், ஓகேவா? பெண்களில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, மனமாகாதவங்களும் இருப்பாங்க, ஓகேவா? இது வந்து மனமாகாதவங்களும் வச்சா மனமானவர்களாகவும் இருப்பாங்க, 3ம் கலந்தும் இருப்பாங்க, ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3ம் கலந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் Dயில் வருது. இந்த மாதிரி படம் வருது அப்படின்றனால ஆப்ஷன் D தான். வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, வேலைக்கு போகாதவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி மனமானவங்களும் இருப்பாங்க, ஆகாதவங்களும் இருப்பாங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்களும் தனித்து வர மாதிரி, ஓகேவா, பெண்களும் அந்த மாணவனும் கலந்து வர மாதிரி, 3 கலந்து வரணும் இந்த படத்துக்கு. அப்படி வந்தால் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். கடைக்காரர் 200 டஜன் ஆரஞ்சு பழங்களை 1 டஜன் ரூபாய் 10 என்ற முறையில் வாங்கினார். அதற்கு போக்குவரத்து செலவு ரூபாய் 500 ஆனது எனில் ஒரு ஆரஞ்சு ரூபாய் 1க்கு விற்றால் அதன் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 200 டஜன் ஆரஞ்சு பழத்தை டஜன் 10 ரூபான்னு வாங்குறாங்களா. அப்போ 200 டஜன், ஒரு டஜன் 10 ரூபானாக்கா அந்த 200 டஜனை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அது இல்லாமல் அதற்கு போக்குவரத்து செலவு வேறு 500 ரூபா இருக்கும். இந்த போக்குவரத்து செலவு, ரிப்பேர் ஆகிற செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட அடக்க விலையில் தான் சேரும். ஓகேவா? எதாக இருந்தாலும் நம்ம போட்ட முதல் தான். ஓகேவா? அடக்க விலையில் தானே சேரும். அப்போது அந்த 500 ரூபா போக்குவரத்து செலவையும் சேர்த்தா 2500 ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட அடக்க விலை. அதுக்கப்புறம் அவர் விற்றுருக்காரு. ஒன்று லாபத்துக்கு விற்றுருக்காரா, நஷ்டத்துக்கு விற்றுருக்காரான்னு பார்க்கணும். ஆனால் ஒரு ஆரஞ்சு பழம் 1 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஓகேவா? ஒரு ஆரஞ்சு பழம் 1 ரூபான்னு ஒன்று 200 × 1 200 போட்டுறக்கூடாது. அவர் 200 டஜன் பழம் வச்சுருக்காரு. ஒரு டஜன்னாக்கா 12 அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். ஓகேவா? நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு போட முடியும். ஒரு டஜன் 12 அப்படின்னாக்கா 200 டஜன்னா எத்தனை ஆரஞ்சு பழம் ஆச்சு? 200 × 12 2400 பழம் ஆச்சு. ஒரு பழம் 1 ரூபாய்க்கு விற்றாருனாக்கா அவர் 2400 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஆனால் பாருங்கள், 2500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. பழம் வாங்கினதாக இருக்கட்டும், அதோட போக்குவரத்து செலவு சேர்த்து 2500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் 2400 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காருன்னா என்னாச்சு? அவருக்கு 100 ரூபா நட்டம் தான். ஓகேவா? இந்த 2500லேருந்து 2400 ரூபா போணுச்சுன்னா 100 ரூபா நஷ்டம் தான் வந்திருக்கு. அப்போ 100 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் தேடினீங்கன்னா கிடைக்காது. நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த 2500 ரூபா இவர் செலவு பண்ணது தான் 100%. அதில் இவர் இந்த நஷ்டமான 100 ரூபா அப்படின்றது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2500 தான் 100%னா அவர் நஷ்டமான 100 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் முடிஞ்சுது. அப்போ 2 0க்கு 2 0, ஒரு 25 25, 4 25 100. எக்ஸ்க்கு எதற்கு 1 ஆகிட்டு பெருக்கணும்னா எக்ஸ் = 4% நட்டமாயிருப்பார். ஓகேவா? அவங்க லாபமாக நஷ்டமானு கேட்கல, அதோட சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ 4% நஷ்டமாயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? நட்டமாக லாபமானு கொடுக்கல, அந்த சதவீதத்தை மட்டும் கண்டுபிடிச்சி போடணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு 1³ + 2³ + 3³ டாட் வச்சு 20³ கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, கடைசியாக அந்த ஸ்பெஷல் வரிசை பார்த்துருப்போம்ல, அந்த இயலெண்களில் 1 + 2 + 3, அதுக்கப்புறம் 1² 2² 3², அதுக்கப்புறம் 1³ 2³ 3³ ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருப்போம். அதில் அந்த 3வது ஃபார்முலா தான் இதுக்கு போடணும். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த மாதிரி 1³ 2³ n³ வரைக்கும் வந்ததுன்னா n × n + 1 / 2 இதோட நிப்பாட்டக்கூடாது. அது முதல் ஃபார்முலாவாக மாறிடும். கூட அந்த ஸ்கியூப் வந்ததுனால மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அதுதான் ஃபார்முலா. அப்போ n இங்கே என்ன? 20 20 20 + 1 21 / 2 ஹோல் ஸ்கொயர் வரணும். அடித்தோன்னாக்கா 10. அப்போ 210 ஹோல் ஸ்கொயர். 210னாக்கா 21 ஸ்கொயருங்கிறது 441. அது கூட ஒரு 2 0 அப்படின்னு சொல்லி போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? சிம்பிளாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற கணக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். சேர் என்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைட் என்பது இந்த மாதிரி சிம்பிள்ஸாக கொடுத்துட்டு டியர் என்பதன் குறியீடு என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த குறியீடு கணக்கு ரீசனிங், அந்த கோடிங் டிகோடிங் மாதிரி ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. CHAIR சேருங்கிறத ஹேஷு ஸ்டாரு டாட்டு டிவிஷன் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஹைட் அப்படின்றத டாட்டு டிவிஷன் ப்ளஸ்ஸு டாலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது டியர் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு, ஈக்கு டாலர் சிம்பிள், ஏவுக்கு டாட்டு, ஆருக்கு பர்சன்டேஜ். இந்த மாதிரி சிம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தா முடிஞ்சு போச்சு. ப்ளஸ்ஸு டாலரு டாட்டு பர்சன்டேஜ். அப்போது ஆப்ஷன் பி அதே மாதிரியே வருதா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு போட்டுடலாம். ஓகே, அப்படியே அந்த கோடுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் இருக்கிற எழுத்து இதுலேயும் இருந்து ஒரே மாதிரி சிம்பிளாக வந்து அந்த சிம்பிளை வச்சு போடுற மாதிரி கூட சில கணக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி கணக்கெலாம் நம்ம ப்ராக்டிஸ்க்கு போட்டு பார்த்துருப்போம். அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் யோசித்து போடணும். இப்போ வந்து டேரெக்டாக அதுக்கு கீழே கீழேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். மோகனின் சம்பளம் முதலில் 50% அதிகரிக்கப்படுகிறது. சம்பளம் அதிகரிக்கப்பட்ட பின்பு 50% குறைந்தால் மோகனின் சம்பளம் எவ்வளவு சதவீதம் குறைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு சம்பளம் மாதம் வாங்குகிறான், அதில் உனக்கு 50% அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகரித்ததுக்கப்புறம் 50% குறைச்சா, ஏன்னா அதிகரித்த அமௌண்ட்லேருந்து 50%னா இன்னும் அதிகமாக இருக்கும், குறைச்சா அவனுக்கு எவ்வளோ நஷ்டம் வரும்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஒரு அமௌண்ட்டாகவே வச்சுக்கலாம். அதாவது ஒரு 100 ரூபா அவன் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அவனோட சம்பளம் 100 ரூபா, அதில் 50% அதிகரிக்கிறாங்கிறான். 50% 150%ங்கிறது 50 ரூபா தானே, 50 ரூபா அதிகமாகும். 150 ரூபாயா அவனோட சம்பளம் ஏறும். ஏற்றுனதுக்கப்புறம் இந்த 150ல் 50% அவங்க வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 150ல் 50%னா எவ்வளோ? 2 0 போச்சுனாக்கா 75 ஆகும். ஓகேவா? குறைக்கிறாங்க அப்படின்னாக்கா 75 ரூபா குறைஞ்சிடும். 75 ரூபா குறைஞ்சதுனாக்கா அப்போ இப்போ அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குவான்? 150 ரூபா வாங்கினவங்ககிட்டேருந்து 75 ரூபா 50% குறைக்கிறாங்கனாக்கா 150ல் 75 போனால் அவங்ககிட்ட 75 ரூபா தான் சம்பளம் இருக்கும். அவனுக்கு ஃபஸ்ட்டாவது 100 ரூபா வந்து இருந்தது, ஏற்றுற மாதிரி ஏற்றி மறுபடியும் குறைச்சதுக்கப்புறம் அவனோட சம்பளம் 75 ரூபா ஆயிடுச்சு. அப்போ 100ல் 75 தான் கிடைக்குதுனாக்கா அவனுக்கு 25 ரூபா குறைஞ்சி போச்சு ஃபஸ்ட்டு வாங்கினதுலன்னு அர்த்தம். அப்போ 100ல் 25ங்கிறது 25%. ஓகேவா? 25% அவனுக்கு குறைஞ்சி தான் போயிருக்கு. ஏற்றுன மாதிரி ஏற்றி உனக்கு 50% ஏற்றுறேன்னு சொல்லி மறுபடியும் 50% குறைச்சதுனால அதிக அமௌண்ட்லேருந்து குறைச்சப்ப 25% அவனுக்கு குறைஞ்சி போச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு போட்டுருணும். ஓகேவா? நம்ம வந்து இது ஒரு அமௌண்ட்டாகவே வச்சுக்கிட்டு போட்டுடலாம். எல்லாமே ரவுண்டான வேல்யூ தான். 100 50 அப்படின்னு சொல்லி ரவுண்டாக வரதுனால ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா? இதை வேறு மாதிரி போடலாம் அப்படின்னாக்கா ஒரே பர்சன்டேஜில் ஏறி குறையிறப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்மில் உண்டு. x²/100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்றது அவங்க அதிகரிக்கிறதா சொன்ன பர்சன்டேஜ். ஓகேவா? அதிகரிக்கிறதா சொன்னது வந்து 50² அப்படின்னு சொல்லி போட்டால் 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா 25ன்னு வரும். அந்த 25 தான் பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம். ஓகேவா? இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நஷ்டம் மட்டும்தான் வரும். அந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபமே வராது. ஒரே மாதிரி ஏற்றி மறுபடியும் குறைச்சா ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏற்றணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹை பண்ணணும், அதுக்கப்புறம் லோ பண்ணணும், செகண்டு தான் லோ பண்ணணும். லோ பண்ணுறாங்க ஒரே பர்சன்டேஜ் தான் அப்படின்றப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணால் டைரெக்டாக அந்த பர்சன்டேஜ் என்னன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? இது வந்து இதோட ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கு போகும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு வரிசைக்கு 24 மாணவர்கள் உள்ளனர். மொத்தம் 30 வரிசையில் மாணவர்கள் நின்றுள்ளனர். அம்மாணவர்களை ஒரு வரிசைக்கு 20 பேர் வீதம் நின்றால் எத்தனை வரிசையில் நிற்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு வரிசைக்கு 24 பேர் அப்படின்னு சொல்லி 30 வரிசையில் நிற்கிறாங்களாம். இது ரெண்டுத்துலேயும் பெருக்குனாக்கா மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருமா? 24ஐயும் 30ஐயும் பெருக்குனாக்கா 2 மிச்சம் 1 6 7 கூட ஒரு 0 720 பேர் அந்த பள்ளியில் இருக்காங்க. 24 பேர் ஒரு வரிசையாக நின்னா 30 வரிசையில் நிற்கலாமா? அப்போ 20 பேராக நிப்பாட்டினா எத்தனை வரிசையில் நிற்கலான்னு கேட்குறாங்க. இந்த 720 அப்படியே 20 பேர்னு ஒன்று 20ஆல் அடித்தாக்கா ஆன்சர் வந்துட போகுது. 0க்கு 0 36. அப்போ 36 வரிசையில் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு படித்து பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க தான் செய்யும். ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கணக்கு பெருசாக இருக்கா, டேட்டா அதிகமாக கொடுக்குறாங்க, உங்களால் ஈஸியாக போட முடியும்னு அர்த்தம். நீங்கள் அதை படித்து பார்க்கறதுக்கு தான் நேரம் செலவாகும். கணக்கு சின்னதாக இருந்ததுனாக்கா உங்களை ஏதோ குழப்ப போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த கணக்குக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும். சின்னதாக இருந்ததுனாக்கா அதிக டைம் எடுக்கும். பெருசாக இருந்ததுன்னா நம்மளை புரிய வைக்கிறதுக்காகவே அதிக டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் ஈஸியாக போட்ட முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கஷ்டம் தான். கொஸ்டின் அதிகமாக பெருசாக இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. இதைத்தான் நீங்கள் படித்து பார்த்து ஈஸியாக போட முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான் கூட. இதை கரெக்டாக போடணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சரே வராது. ஒரு அப்ராக்சிமேட்டான ஆன்சர் தான் போட முடியும். பட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே சீக்கிரமாக போட்டுடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கோள வடிவ தொட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி இருக்குது, அதில் தான் தண்ணி இருக்குது. இதோட ஆரம் தான் பார்த்தீங்கன்னா 1.75 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது
அந்த அரைக்கோளத்தோட கொள்ளளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த அரைக்கோள வடிவ தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த தண்ணியை தான் நொடிக்கு அதாவது வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் வெளியேற்றுறாங்க. ஓகேவா? அப்போ அரைக்கோளத்தோட கொள்ளளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? மென்சுரேஷன் 3D அளவியல் 3D தான். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? அரைக்கோளத்துக்கு 2/3 πr². இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டாக்கா அதோட கொள்ளளவு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரம் மட்டும்தான் இதுக்கு தேவை. ஆரம் வந்து 1.75 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே போடலாமா? 2/3 பைக்கு வேல்யூ என்ன? 22/7 போடுமா? 3.14 போடலாம். தசம ஸ்தானத்தில் இங்கேயே வேணால் அடிக்கிற மாதிரி 22.7ன்னு போட்டுக்குவோம். அடுத்து r³ வந்து 1.75 1.75 1.75 அப்படின்னு சொல்லி 3 தடவை வரும். ஓகேவா? இப்படி 1.75 1.75ன்னு பாயிண்டில் போடாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எல்லாத்தையுமே முழு நம்பராக மாற்றிக்குவோம். முழு நம்பராக மாற்றோம்னாக்கா ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்கணுமா? 100ஆல் பெருக்கி கீழே 100ஆல் வகுக்கணும். அதை அப்படியே போட்டுக்குவோம். ஓகேவா? இதை அப்படியே அழிச்சிடும். 1.75 175ன்னு போட்டால் கீழே 100ஆல் வகுக்கணும், பெருக்கணும் மேலே. ஓகேவா? 175ஆல் மேலே பெருக்கி கீழே 100ஆல் அப்படியே வகுத்து 175 கீழே 100ஆல் வகுத்து போட்டால் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட கொள்ளளவு. ஓகேவா? நான் எதையுமே அடிக்கலை, இப்போதைக்கு எதையுமே அடிக்க வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக 7 லிட்டர் ஒரு வினாடிக்கு எடுக்குதுன்னு உடனே அதோட கொள்ளளவு கண்டுபிடிச்சி அந்த 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்படியே வச்சுக்குவோம். இது பார்த்தீங்கன்னா என்ன அலகில் வரும்? யூனிட்டு மீட்டர்ஸ் கியூப்னு வரும். ஏன்னா மீட்டரில் போட்டிருக்கோம். கொள்ளளவுக்கு வந்து மீட்டர்ஸ் கியூப், கன மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது கன மீட்டரை லிட்டருக்கு மாற்றணும். ஏற்கனவே ஒரு கணக்கில் 1 மீட்டர்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். பழைய கணக்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 1 மீட்டர்ஸ் கியூபோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். இதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃபார்முலாவோட. அது தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும். அதாவது இது வந்து மீட்டர்ஸ் கியூபில் வரப்போது இதை நம்ம லிட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000 லிட்டரால் பெருக்கணும். அப்போ இது அப்படியே 1000ஆல் பெருக்க வேண்டியதான். 2/3 22/7 இன்ட்டு 175/100 மறுபடியும் 175/100 175/100 கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000ஆல் பெருக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மீட்டர்ஸ் கியூபை நம்ம லிட்டருக்கு மாற்றிட்டோம். இது அடுத்த ஸ்டெப்பு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் எதையுமே அடிக்க வேணாம், கடைசியாக அடிக்க போகிறோம். ஏன்னா ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் வெளியேற்றாங்களாம். ஆன்சர் எல்லாமே பாருங்கள் வினாடியில் இருக்குது, நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை நிமிடத்தில் அந்த தண்ணியை வெளியேற்ற போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஒரு வினாடிக்கு 7 லிட்டர்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 நிமிடமா? 60 வினாடியா? அப்போது ஒரு வினாடிக்கு 7 லிட்டர்னா 60 வினாடிக்கு 60 × 7 420 லிட்டர் வரும். ஓகேவா? அப்போனா நிமிடத்தில் ஆன்சர் வரும்னா ஒரு வினாடிக்கு 420 லிட்டர் வெளியேற்ற போகிறோம். அப்போ இதை எப்படி 420ஆல் அடிக்கணும். ஓகேவா? இது அப்படியே தலைகளாக போனாலும் 420ன்னு வரும். இங்கே டிவைட் பை போட்டு 420ன்னு இங்கே இதை போட்டுவோம். ஓகேவா? இதை விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நாம் கன அளவுக்கு மீட்டர்ஸ் கியூபுக்கு கண்டுபிடிச்சி இதோட அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1000ஆல் பெருக்கி லிட்டருக்கு மாற்றி இப்போ 420ஆல் அடித்து எத்தனை நிமிஷம்னு டேரெக்டாகவே ஆன்சர் கொண்டாந்துடலாம். ஒரே ஸ்டெப்பு தான். இப்போ இதை எல்லாத்தையுமே அடித்து போட்டால் அதுதான் ஆன்சர் வரும். ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக வராது, தசமஸ்தானத்தில் தான் வரும். நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே அடிங்க, ஈஸியாக அடிக்கலாம் பாருங்கள். ஒரு 0க்கு 1 0 போயிடுச்சு. இந்த 2 0க்கு 2 0 போயாச்சு. 775 100ன்னு இருக்கா? 25ஆல் அடிச்சோன்னா 775 175 425 100 725 175 425 100. இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 போயாச்சு. இங்கே ஒரு 7 இருக்குது. 6 7 42 6ன்னு வந்துடும். இப்போ வேறு ஏதாவது அடிக்க முடியுமா? தோ இருக்குது. 1 2 2 4 மறுபடியும் இந்த 2 அடித்தா 1 2 11 2 22. மேலே பார்த்தீங்கன்னா இந்த 11 இருக்குது, இங்கே ஒரு 175 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 6 இருக்குது. இதை அப்படியே பெருக்கி வகுத்து போட்டால் முடியுது. 11ஐயும் 175 பெருக்கணும். 11 × 175 கீழே வந்து 3 பெருக்கல் 4 பெருக்கல் 6 தான் இருக்குது. 11ஐயும் 175 பெருக்குனா ஷார்ட்கட்டு அப்படியே 5. இது 2த்தையும் கூட்டினா 12 மிச்சம் 1. அப்போ 7 + 1 8 8 + 1 9 கடைசியாக இருக்கிற அந்த 1 போட்ட வேண்டியதான். ஓகேவா? இது வந்து கோணமானலாம் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். 1925ன்னு வரும். கீழே இதை அப்படியே பெருக்கி போட்டால் 3 12 12 72. 1925 72ஆல் வகுத்தாக்கா அதான் ஆன்சர். 1925 72ஆல் அடிக்கணும். அடித்தாக்கா 72 144ன்னு வரும். பேலன்ஸ் எத்தனை? இது ஒரு 8 8ல் 4 போனால் 4 485ன்னு வரும். 72 எத்தனை தடவை 485க்குள்ளே போகும்? ஒரு 6 தடவை போட்டு பாருங்களேன். ஏன்னா 6 7 42
6 தடவை போட்டால் 2 12 மிச்சம் 1 4 6 42 43 வரும். அப்போது 6 தடவை போட்டால் 432. இதை கழிச்சோன்னாக்கா 3 5ன்னு வருது. 485க்கு 6 தடவை போட்டோம், அதுக்கு மேலே 553 போது இங்கே ஒரு புள்ளி வச்சு 0 கீழே இறக்கணும்னா 530. அப்போ 7 தடவை போட முடியுமா? 7 தடவை போட்டோன்னாக்கா இந்த 432 கூட ஒரு 72 கூட்டிக்க வேண்டியதான். 4 10 மிச்சம் 1 504ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் 26ன்னு வரும். அப்படியே தசமஸ்தானத்தில் புள்ளி வச்சு 0 0வாக சேர்த்து போட்டுக்கிட்டே போவோம். அது நமக்கு தேவையில்லை. எவ்வளோ வந்திருக்கு? 26.7ன்னு வந்திருக்கு. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 27 இருக்குது, 26 இருக்குது, 62 72ன்னு இருக்குது. 26ன்னு போட முடியாது, ஏன்னா 26.7க்கு போயிடுச்சு. 0.5 தாண்டினாலே அடுத்த நம்பரா? அப்போது 27 நிமிடம் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக தான் ஆன்சர் போட முடியும். ஓகேவா? கரெக்டாக அக்யூரேட்டாக 27 நிமிஷத்தில் முடியாது. 26 நிமிஷத்தை தாண்டி அதையும் பாதி நிமிஷத்தை தாண்டிட்டுன்றனால 27 நிமிடம் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்கிற கணக்கு தான். பட் இதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு குரூப் 4ல் திரும்பவும் டஃபாக கேட்க மாட்டாங்க. 1 2 ரேராக தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அதோட வால்யூம் ஃபார்ம்லாம் தெரியணும். அடுத்து அந்த வால்யூம் மீட்டர் ஸ்கியூப்லேருந்து லிட்டருக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் வினாடியால் அடிக்கணும். இது அப்படியே நீட்டாக ஒரே லென்த்தில் கொண்டாண்டா ஒரே இடத்துல அடிச்சிடலாம். ஓகேவா? இல்லைனாக்கா அடுத்தடுத்து நீங்கள் அடித்து ஒரு தான் கொண்டு போனீங்கன்னாக்கா தசமஸ்தானத்தில் போய் குழப்பம். கடைசியாக அடிக்கிற மாதிரி வருதா? கணக்கு ப்ராக்டிஸில் இருந்ததுன்னா கடைசியாக அடிங்க. எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு மேலேயும் கீழே அடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 27 நிமிடங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு 2/3 ஆஃப் 10% ஆஃப் 60% ஆஃப் ஏ என்பது 32 எனில் ஏயின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸ்ன்றதை கணக்கில் விட்டுங்க, அது தேவையே இல்லாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருக்கல் இருக்குது. இதை அப்படியே எடுத்து போட்டு ஒரு அடி, அதாவது பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். ஓகேவா? ஆஃப்னு வந்தாலே பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல் 10% ஆஃப். ஓகேவா? 10/100. அடுத்து 60%, 60/100 ஆஃப் ஏ. ஓகேவா? இந்த ஓகே படத்தில் எல்லாத்துக்குமே ஆஃப் போட்டு பேசுகிற மாதிரி ஆஃப் தி அப்படின்ற மாதிரி ஆஃபாக வருது. ஓகேவா? ஆஃப்னாலே பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல் = 32 அப்படின்னு சொல்லி போட்டால் இந்த ஒரு லைன் எடுத்துறதுனாலே முடிஞ்சுது. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையுமே ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டு போக வேண்டியதான். பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் வரும், வகுத்தில் இருக்கிறது பெருக்கல் வரும். 3/2 100/10 100/60. இதுவே நீங்கள் பேங்கிங் எஸ்எஸ்சிக்கெலாம் போடுறீங்க அப்படின்னாக்கா இது அந்த சைடு தலையிலலாம் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடாது, இப்படியே அடிச்சுக்கணும். ஓகேவா? அடித்தோன்னாக்கா என்ன வரும்? 0க்கு 0 0க்கு 0 போணுச்சுன்னா இங்கே ஒரு 2 16 அப்படின்னு சொல்லி அடிச்சிடலாம். கீழே ஒரு 6 இருக்கா? 2ஆல் அடித்தோன்னாக்கா 3 2 6 5 அப்படின்னு சொல்லி வரும். 1 3 3 1 3 3. மேலே பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, 10 இருக்குது, 5 இருக்குது. 16 5 பேருக்குனாக்கா 80ன்னு வரும். கூட ஒரு 0 800 அப்படின்றது தான் ஆன்சர். இங்கே நீங்கள் மைனஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா -800ன்னு வந்துருக்கும். சாய்ஸில் எங்கேயுமே கிடையாது பாருங்கள், மைனஸ்லேயே கிடையாது. அப்போது 800 தான் ஆன்சர். இது வந்து 80 ஈக்குவல்னு போடுறதுக்கு பதிலாக ஒரு மைனஸ் மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் 800 தான். சரியா? இந்த ஆஃப்னு வந்தாலே பெருக்கல் அப்படின்னு சொல்லி நினச்சி அடுத்தடுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டி மேலும் 10ஐ கூட்ட 100 கிடைக்கின்றது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டணுமா? எக்ஸு அதோட வர்க்கம்னாக்கா x² அதோட கூட்டி மேலும் 10ஐ கூட்ட ப்ளஸ் 10ஐ கூட்டினா 100 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. = 100. இதுதான் அவங்க சொன்ன சமன்பாடு. இந்த மாதிரி இருக்குது. அந்த எண் என்னன்னு எக்ஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா x² + 10 = 100ன்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காரணிப்படுத்துக்க மாதிரி வருதா? அதாவது x² ஃபஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸு, இந்த 10 + 10 இந்த பக்கம் இருக்கிற 100 அந்த சைடு வந்தால் -100ன்னு வருமா? -100 = 0ன்னு போட்டால் x² + எக்ஸு -90, 100ல் 10 போனால் -90 = 0ன்னு வருது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷன். இதை வந்து காரணிப்படுத்தணும். ஓகேவா? காரணிப்படுத்துக ஃபார்முலா தெரிஞ்சிருப்பீங்களா? கூட்டினால் நடு உறுப்பு, பெருக்கினால் கோடி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு நம்பரை கூட்டினாக்கா இந்த கடைசி உறுப்பு வரணும், கூட்டினாக்கா நடு உறுப்பு வரணும்னு சொல்லி ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம். இப்போ எந்த 2 நம்பரை பெருக்கினாக்கா 90 வரும்? 10ஐயும் 9ஐயும் பெருக்கினாக்கா 90 வருமா? பார்த்தோன்னே அதுதான் நமக்கு வரும். அப்படி இல்லைனா 5ஆல்னாக்கா வேறு நம்பர் யோசிப்போம். இந்த நம்பரை போட்டால் இந்த நம்பர் வருதான் பாருங்கள். 10ஐயும் 9ஐயும் பெருக்கினா 90 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நடு உறுப்பு வருமா? 19ன்னு வரும். இதுவே 9 வந்து மைனஸில் இருந்ததுனாக்கா
10ல் 9 போகணுன்னாக்கா +1 வருமா, இங்கே இருக்கிற +1 வருதா. அதே மாதிரி பெருக்கினாலும் -10ஐயும் -9ஐயும் பெருக்கினா -90 வரும். அப்போ இது 2 தான் காரணி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா. அப்போ இதை எப்படி போடலாம், எக்ஸு இது வந்து +10 எக்ஸு +10 அடுத்து -9 எக்ஸு -9 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இது என்ன, x +10 ஈக்குவல் டு 0 x -9 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு -10ன்னு வரும், x ஈக்குவல் டு 9ன்னு வரும். மைனஸில் இருக்கிறதுனால இது ஆன்சர் கிடையாது, ப்ளஸில் இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி 9 அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. x ஈக்குவல் டு 9. இதை வந்து 2 ஆன்சருமே எடுக்கலாம், ஆனால் மைனஸில் போகிறதுனால அந்த ஆன்சரை நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா. இந்த மாதிரி காரணிப்படுத்துக்க மாதிரியும் 1-2 கணக்கு தான் ரொம்ப ரேராக கொடுப்பாங்க, அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக எடுத்திருக்கோம். இது வந்து 1-2 கணக்கு எப்போவாது இந்த காரணிப்படுத்துகிற மாதிரி வரும், அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் 10, 9ன்னு பார்த்த உடனே காரணிப்படுத்துகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து என்ன கணக்கு பாருங்க, ஒரு பையில் உள்ள 1 முதல் 100 வரை எண்களால் குறிக்கப்பட்ட 100 சீட்டில் இருந்து ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. அவ்வாறு எடுக்கப்படும் சீட்டின் எண் 10ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மொத்த சீட்டு வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் போட்ட ஒரு 100 சீட் இருக்கான். அப்போ மொத்த என்ஆஃப்எஸ் எத்தனை, 100 சீட்டு இருக்குது. ஓகேவா. அதில் வந்து நாம் ஒரு சீட்டு தான் எடுக்க போகிறோம். அந்த ஒரு சீட்டு வந்து 10ஆல் வகுப்படுற எண்ணாக இருக்கணுமா. ஓகேவா. 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் போட்ட சீட்டில் 10ஆல் வகுப்படுற எண்ணா 1லேருந்து 100க்குள்ளே 10ஆல் வகுப்படுற எண் என்னென்ன இருக்குது, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 அப்படின்னு சொல்லி இது எல்லாம் தான் 10ஆல் வகுப்படும். வேறு எந்த எண்ணும் 10ஆல் வகுப்படாதுல்ல, கடைசியாக 0 முடிஞ்சாலாம் 10ஆல் வகுப்படும். அப்போ இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 10 நம்பர் இருக்கா. அப்போது 10ஆல் வகுப்படுற எண்ணாக இருக்கிறதுக்கு 10 வாய்ப்பு இருக்குது. 10 நம்பர் இருக்கா. அப்போது n of e is equal to 10. அப்போது ஃபார்முலா என்ன, n of e divided by n of s தான் நிகழ்தகவுக்கான ஃபார்முலா. அப்போது 10 divided by 100 அடிச்சோன்னா 0க்கு 0 போனால் 1/10 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. அப்போ நிகழ்தகவு என்ன, 1/10. ஏ 10ஆல் வகுப்படுற எண் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மொத்த ஈவெண்ட் மொத்தம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 100 சீட் இருக்குது. சரியா. சிம்பிளான நிகழ்தகவு கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். x மற்றும் y என்ற இரு குழாய்கள் ஒரு தொட்டியை 20 மற்றும் 24 நிமிடங்களில் நிரப்பக்கூடியவை. z என்ற குழாய் தொட்டியை காலி செய்யும். 3 குழாய்களும் சேர்ந்து தொட்டி 15 நிமிடங்களில் நிரம்புகிறது எனில் z என்ற குழாய் எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும்னு கேட்குறாங்க. ஓகேவா. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கணக்கு டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே அந்த 3 ஸ்டெப் மெத்தட்லேயே போட்டலாம். ஓகேவா. அதாவது பார்த்திங்கன்னா x வந்து 20 நிமிஷத்தில் நிரப்புதான், x is equal to 20 நிமிஷத்தில் நிரப்புதான். y வந்து 24 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்புமா. z குழாய் வந்து காலி தான் பண்ணும். அப்போ z வந்து மைனஸ் காலி தான் பண்ணும். 3 குழாய்களும் சேர்ந்து தொட்டியை 15 நிமிஷத்தில் நிரப்புதான். அதாவது x + y ரெண்டும் சேரும், z சேரும்னாக்கா z வந்து மைனஸ், ஏன்னா z வந்து காலி தான் பண்ணும் அந்த பைப்பு. 3 சேர்ந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்புதான். அப்போது z மட்டும் எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 ஸ்டெப் மெத்தட். முதல்ல அந்த தொட்டியோட அளவு எவ்வளோ, அதாவது எவ்வளோ தண்ணி அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக நிரப்புற, இதுவும் ஃபுல்லாக நிரப்புற, இதுவும் ஃபுல்லாக நிரப்புற 3 அளவு கொடுத்துட்டாங்க. இந்த 3 அளவுக்குமே மீச்சிமை எடுத்தால் அந்த தொட்டியோட அளவு தெரிஞ்சிடும். அப்போ 20, 24, 15க்கு மீச்சியம் எடுக்கணும். ஷார்ட்கட் படி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நம்பரை அப்படியே மேலே பெருகிட்டே போய் 0 எப்போ வரும்னு பார்க்கணும். 0 வந்து 5ஆல் பெருக்கினா தான் 0 வரும், 120ன்னு வரும். அப்போ 120 தான் எல்சிஎம்னு ஷார்ட்கட்டாக பார்த்த உடனே சொல்லிடலாம். எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி பார்த்த உடனே போடணும். இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு டைம் இருக்குதுனாக்கா டானா ஊத்தலை போடலாம். இந்த மாதிரி டானா ஊத்தலை போட்டால் ஃபஸ்ட்டு 5ஆல் போடலாமா, 4 5 20, 24, 3 5 15ன்னு வரும். மறுபடி 4ஆல் போடலாமா, 1 4 4, 6 4 24, 3ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் போட்டால் 1 2 1ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 × 2 6, 6 4 24, 24 5 120ன்னு வரும். ஓகேவா. அதை தான் அங்கே பார்த்த உடனே போட சொன்னேன். 120 அப்படின்றது மீச்சியம், அதாவது அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி. இது வந்து முதல் ஸ்டெப்பு, மொத்த கொள்ளளவு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. வேலை மாதிரி வச்சாக்கா 120 வேலை 120 கல்லுன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிரப்புன்னு பார்க்கணும். ஓகேவா. 1 மணி நேரத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 120 லிட்டர் இருக்கிற டேங்கை 20 நிமிஷத்தில் நிரப்புதுன்னா 20ஆல் அடித்தாக்கா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 லிட்டர் நிரப்பும். அப்போ 24 நிமிஷத்தில் நிரப்புனா 120 / 24,
5 லிட்டர் நிரப்பும். இது 3 சேர்ந்தா 15 நிமிஷத்துக்கு நிரப்புதுனாக்கா 120/15 120 15ஆல் அடித்தா 8ன்னு வரும். 8 நிமிஷம் 8 லிட்டர் 1 நிமிஷத்துக்கு நிரப்புது. இப்போ என்னென்னா நமக்கு இசட் மட்டும் தேவை. எக்ஸும் ஒய்யும் ஒரு நிமிஷத்துக்கு தெரிஞ்சு போச்சு. எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த எக்ஸ் ஒய்யை கூட்டி இதை கழிச்சாக்கா மைனஸ் இசட் மட்டும் கிடைக்குமா? அதாவது எக்ஸு ப்ளஸ் ஒய்யிலிருந்து இந்த எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்டை கழிச்சா இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் போயிடும், இந்த ஒய்க்கு இந்த ஒய் போயிடும், இந்த மைனஸும் இந்த மைனஸ் இசட்டும் சேர்ந்து ப்ளஸ் இசட்டுன்னு வருமா? அதே மாதிரி தான் எக்ஸு ப்ளஸ் ஒய். எக்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு 6, எக்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு 5. ஓகேவா? இது வந்து நிமிடத்தில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 ஒரு நிமிஷத்துக்கு 5நாக்கா கூட்டினா 11 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு நிரப்பும். இது 3 சேர்ந்தால் 8 லிட்டர் நிரப்புவோம். அப்போ -8 போட்டால் 3ன்னு வரும். அதாவது இசட் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டரை காலி பண்ணும். ஓகேவா? ஏன்னா இசட்டோட வேலை காலி பண்ணுறது தான். இப்படி 3 லிட்டராக இந்த 120 லிட்டரை எப்போ காலி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 120/3 40 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 40 நிமிஷத்தில் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அதே 3 ஸ்டெப் தான் மொத்தம் வேலை. ஒரு நிமிஷத்துக்கு வேலை, கடைசி ஆன்சர் அப்படின்னு சொல்லி டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே பைப்ஸ் அண்ட் சிஸ்டனையும் போட்டுடலாம். அந்த 3 ஸ்டெப் மெத்தடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கணக்கெலாம் பார்த்தவொடனே ஸ்பீடாக போடலாம். இந்த எல்சிஎம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தவொடனே கணக்கு தெரியுது. அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் வந்துடணும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். 5 1 7 ஸ்டார் போட்டு 3 2 4 என்ற எண்ணானது 3ஆல் முழுமையாக வகுப்படும் எனில் அந்த ஸ்டார் உள்ள இடத்தில் ஒரு மிக சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மிக சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. 3ஆல் வகுப்படணுமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆல் வகுப்படுறது 9ஆல் 11ஆல் வகுப்படுறப்ப என்ன மாதிரின்னு சொல்லி ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் போட முடியும். அதாவது இந்த மாதிரி மொத்தமாக ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுதுனாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த நம்பர் எல்லாத்தையுமே கூட்டினா கூட்டுற நம்பர் வந்து கூட்டி வர தொகை வந்து 3ஆல் வகுப்படணும். அப்படி வகுப்படுதுன்னா எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அந்த நம்பர் தான் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 1 7 ஒரு ஸ்டார் போட்டு 3 2 4ன்னு இருக்கா? ஓகேவா? அந்த ஸ்டாரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இதை எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். கூட்டினாக்கா 5 + 1 6 6 + 7 13 13 எக்ஸை விட்டுருங்க. 13 + 3 16 16 + 2 18 18ஓட இந்த ஒரு 4 கூட்டினாக்கா 22ன்னு வரும். 22 இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? 22 + x இதுதான் 3ஆல் வகுப்பட்டு 0 வரணும். ஓகேவா? 0 வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி வரலை அப்படின்றதுனால எந்த நம்பரை கூட்டினா அது கரெக்டாக 3ஆல் வகுப்படுன்னு பார்க்கணும். 22க்கு அப்புறம் 3ஆல் வகுப்படுற எண் எது? 24 வகுப்படும். ஓகேவா? 8 3 24ன்னு வருமா? அதுக்கு முன்னாடினா 21 24க்கு அப்புறம்னா 27ன்னு வரும். நமக்கு தேவை மிக சிறிய எண் தான். அப்போது 24 அதை மாற்றுறதுக்கு எந்த நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த 22ஓட எந்த நம்பரை கூட்டினா 24ன்னு வரும்? 2 கூட்டினா 24ன்னு வரும். அப்போ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 அப்படின்னு சொல்லி போடணும். அதுதான் மிக சிறிய எண். இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாக்கா இந்த இடத்துல 2ன்னு வருமா? அப்போ 24ன்னு ஒரு எக்ஸுக்கு பதிலாக 2 வந்து 24ன்னு வந்து கரெக்டாக 3ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போ 3ஆல் வகுப்படுறதுக்கு இதுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும். அந்த மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கூட்டினா வர கூட்டுத்தொகை வந்து 3ஆல் மீதியின்றி வகுப்படணும். அப்படி வகுப்பட்டால் அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 2ன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டோம்னாக்கா கரெக்டாக வந்துடும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கெலாம் அந்த நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நூலகத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வருபவர்களின் சராசரி 510, மற்ற நாட்களில் வருபவர்களின் சராசரி 240 எனில் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் நூலகத்திற்கு வருபவர்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கும்னு சொல்லி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட் போட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 30 நாள். இதில் பார்த்தீங்கன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்டம் அதிகமாக வருது. 510 பேர் வராங்க. அப்போது 510 பேராக எத்தனை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதம் ஃபுல்லாக வராங்கன்னு பார்க்கணும். மற்ற நாளில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 240 பேர் வராங்க. அப்போ மொத்தம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா மிச்ச நாளை அந்த 30ல் கழிச்சு போடலாம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும்? ஒரு வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு உடனே மாதத்துக்கு 4 வாரம்னு தெரியும். உடனே 4 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி போட்டோன்னா தப்பாயிடும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த லாஸ்ட் நோட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குதான். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குனா அந்த மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓகேவா? 2 தேதி மட்டும் 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் வரது மட்டும் 5 தடவை வரும்.
அதாவது 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா, அதுலேருந்து அடுத்த வாரம் 7 நாள் கூட்டினா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அதுக்கப்புறம் 7 கூட்டினா 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அடுத்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அடுத்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமை உண்டு. அப்போ 510 பேரா அந்த மாதத்தில் 5 நாள் வராங்க. அந்த 30ல் 5 போயிடுச்சுனாக்கா மிச்சம் இருக்கிற 25 நாள் தான் 240 பேராக வராங்க. அப்போது இதை எல்லாத்தையுமே கூட்டினா மொத்தமாக 30 நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியுமா? அந்த 30 நாளைக்கு வரவங்களை 30ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கான ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்போ 510 5ஆல் பெருக்குனா 0 4 5 5 5 25 25 24ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கி 5ஆல் பெருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 240 5ஆல் பெருக்குனா அதில் பாதி 12 போட்டு 00 போடுவோம். இது 5ஆல் பெருக்குனாக்கா 6, அதுக்கப்புறம் 00 போட்டு கூட ஒரு 0 போடுவோம். 6000ன்னு வரும். ஓகேவா? 5ஆல் பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 25ஆல் வேணால் நிதானமாக பெருக்கி பாருங்கள், டைம் இருக்கும். பட் இது ஸ்பீடாக போகணுன்னாக்கா 5ஆல் பெருக்கி 5ஆல் பெருக்கணும். ஏன்னா 25 5 × 5ன்னு பிரிக்கலாம்ல, அந்த மாதிரி. அப்போ மற்ற நாளில் ஒரு 6000 பேரும் இதில் ஒரு 2550 பேரும் வராங்க. கூட்டினாக்கா மொத்தமாக 8550 பேர் ஆச்சு. இந்த 8550 30ஆல் அடித்தா எத்தனை பேரும் தெரிஞ்சிடும். அப்போ ஒரு 0 4 3 3 7 3 6 மிச்சம் 2 25 8 3 24 மிச்சம் 1 5 3 15. அப்போது 285 பேர் ஆவரேஜாக டெய்லி வராங்க 30 நாளைக்கும். இடையில சண்டே 510 பேர் வராங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 285 பேர் வராங்க. ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடணும். ஓகேவா? மொத்த கூட்டுத்தொகையை தெரிஞ்சுக்கிட்டு அதை மொத்த நாளால் டிவைட் பண்ணுறோம். அதுதானே சராசரி, அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் 2 நாட்களில் ஒரு கிணறு வெட்ட முடியும். 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் 3 நாட்களில் அதே வேலையை செய்யலாம் எனில் 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கோட கடைசி மாடல். ஓகேவா? ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு எத்தனை சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதான் கடைசி மாடல். டைம் அண்ட் ஒர்க்கில் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற கணக்கு தான், கொஞ்சம் டஃப்பான கணக்கு. ஆனால் டஃப்பான கணக்குலாம் கிடையாது, சிம்பிளாக அதே 3 ஸ்டெப் மாதிரி தான் போட போகிறோம். ஒரு ஆண் எத்தனை சில்ட்ரனுக்கு சமம்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் 2 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்களாம். 8 ஆண்களுக்கு வந்து மென்னு வச்சுக்குவோம் எம், ப்ளஸ் 6 சிறுவர்கள், 6 சிறுவர்களுக்கு சில்ட்ரன் சின்னு வச்சுக்குவோம். 8 மென்னும் 6 சில்ட்ரனும் 2 நாளில் முடிக்கிறவங்க. ஓகேவா? கிணறு வெட்டுறாங்க. அதே மாதிரி 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் 6 மென்னு ப்ளஸ் 2 சில்ட்ரன்ஸ் 3 நாளில் முடிக்கிறாங்க. எது? அதே வேலையை தான் முடிக்கிறாங்க. அப்போது 2 பேரோட திறனும் சமம். ஓகேவா? 8 மென்னு 6 சில்ட்ரன் 2 நாளில் வெட்டுறதும் 6 மென்னு 2 சில்ட்ரன் 3 நாளில் வெட்டுறதும் சமம். அப்போ உள்ளே பெருக்குனாக்கா 2ஆல் உள்ளே பெருக்குங்க. 2 8 16 மென்னு ப்ளஸ் 12 சில்ட்ரன் ஈக்குவல் டு 3 உள்ளே பெருக்குனா 18 மென்னு ப்ளஸ் 6 சில்ட்ரன் வரும். மென்னெல்லாம் ஒரு பக்கம், சில்ட்ரன்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துருவோம். மென் இந்த பக்கம், சில்ட்ரன் இந்த பக்கம் கொண்டு போனால் 12 சில்ட்ரன் மைனஸ் 6 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 18 மென்ஸ் ஈக்குவல் டு 16 மென். அப்போது 2 மென்னுன்னு வரும். இது வந்து 6 சில்ட்ரன் வரும். 2ஆல் அடித்தா 1 2 3 2 6ன்னு அடித்தாக்கா 3 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 1 மென்னு. ஓகேவா? அதாவது 3 சிறுவர்கள் ஒரு ஆணோட திறனுக்கு சமம். ஓகேவா? ஆண் அப்படி வந்து பெரிய ஆள் அப்படின்றதுனால 3 குழந்தைங்க செய்கிற வேலையை ஒரே ஆளாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1 மென் 3 சில்ட்ரனுக்கு சமம்னு இது கொண்டு வந்துட்டா கணக்கு முடிஞ்சுது. இப்போ அவங்க கணக்கு என்ன கேட்குறாங்க? 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? 5 ஆண்கள் 5 மென்னும் 3 சில்ட்ரனும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு தான் தெரியுமே, ஒரு மென்னு வந்து 3 சில்ட்ரனுக்கு சமமாக. அப்போ 5 மென்னு எத்தனை சில்ட்ரன் சமம்? 5 × 3 சில்ட்ரன் ப்ளஸ் 3 சில்ட்ரனா? அப்போ பெருக்குனாக்கா 15 சில்ட்ரன் ப்ளஸ் 3 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 18 சில்ட்ரன் அந்த வேலையை எப்போ முடிப்பாங்கன்றது தான் இப்படி மாற்றி கேட்டிருக்கேன். 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் 18 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு சில்ட்ரனால் முடித்த வேலையை தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6 சில்ட்ரன் 6 மென்னு 2 சில்ட்ரன் சேர்ந்து 3 நாளில் வேலை பார்க்குறாங்களா? இதில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட்டாக சில்ட்ரனாக மாற்றணும். ஓகேவா? நம்ம வேணால் இதை அப்படியே கம்ப்ளீட்டாக சில்ட்ரனாக மாற்றுவோமே. 8 மென்னு ப்ளஸ் 6 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்களா? நமக்கு தான் தெரியுமே, ஒரு மென்னு 3 சில்ட்ரன் சமமா? அப்போ 8 × 3 சில்ட்ரன் ப்ளஸ் 6 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்க. உள்ள பேருக்குன்னா 24 சில்ட்ரன் ப்ளஸ் 6 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 2, மொத்தமாக 30 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 30 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்க. 18 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறதா நம்மளோட கணக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென் 1 டைம் 1 அப்படின்ற ஃபார்முலாவில் வருதா? ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை.
30 சில்ட்ரனா ஓகேவா 18 சில்ட்ரன் எவ்வளோ நாளில் ஓகேவா எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்கன்னு தெரியல எக்ஸு எத்தனை வேலையை முடிக்க போகிறாங்க ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு கிணறு வெட்டுற வேலை தான் ஈக்குவல் டு 30 சில்ட்ரன் 2 நாளில் அந்த கிணறை வெட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி கம்பேர் பண்ணாலே முடிஞ்சுது. சில்ட்ரன் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 30 2 இருக்குது. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே கீழே கொண்டாந்துடும். அப்படியே அடிக்கலாம், கீழே கொண்டாந்து வேணாலும் அடிங்க. அடிச்சிங்கன்னா 1 2 9ன்னு வரும். 3 நாள் அடிச்சுன்னா 3 9 10 3 30ன்னு வரும். அப்போது 10/3ன்னு வருது. ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்கள் எல்லாமே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ கலப்பு பின்னமாக போகணும். கலப்பு பின்னனாக்கா 3 9 மிச்சம் 1 /3ன்னு வரும். அப்போ 3 1/3ன்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது 3 1/3 ஆப்ஷன் ஏ ஓகேவா. இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு மென் சீக்கிரம் எத்தனை சில்ட்ரன்னு கண்டுபிடிச்சி ஒன்று எல்லாமே மென்னாக கொண்டாடணும், இல்லை எல்லாமே சில்ட்ரனாக கொண்டாந்து கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதுதான் டைம் அவுட் ஒரு கூட கடைசி மாடல் கணக்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 1/3 நாட்கள் ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 59. அதில் ஒருவருடைய மதிப்பெண் 79 என்பதற்கு பதிலாக 19 என தவறாக சேர்க்கப்பட்டது எனில் உண்மையான சராசரி என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஆவரேஜில் அந்த இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கணக்கு, அதாவது தப்பாக எடுத்துட்டாங்க. 79 மார்க்குக்கு பதிலாக 19 அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட மார்க்கை கணக்கு பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆகும், 79 மார்க்குன்னு போட்டிருந்தாக்கா சராசரி அதிகமாக போயிருக்கும். 19ன்னு போட்டதுனால கம்மியாயிடுச்சு. அப்போது சராசரியில் எவ்வளோ அதிகமாகணும்னு கண்டுபிடிச்சாலே போதும். ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னாக்கா 30 மாணவர்களோட சராசரி 59ன்னு கொடுத்துட்டாங்களா, அந்த 30 59ஓட பெருக்கி அதுலேருந்து தப்பாக எடுத்தது என்ன 19, அந்த 19 கழிச்சுட்டு இந்த 79 கூட்டி வர ஆன்சரை 30 மாணவர்களாக அந்த 30ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஓகேவா. ப்ரொசீஜராக போட்டிங்கன்னா இதுதான் மெத்தடு. நம்ம ப்ரொசீஜர் போட வேணாம், ஷார்ட்கட் என்னன்னாக்கா 79ன்றதுக்கு பதிலாக 19ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ தப்பாக எடுத்துருக்காங்க, 79லேருந்து இந்த 19 கழிச்சா 60 மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போ இந்த 60 மார்க்கு சேர்த்தாக்கா ஆவரேஜாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பிரியும், மொத்தம் 30 மாணவர்களாக 30ஆல் டிவைட் பண்ணால் ஒவ்வொரு மாணவர்களோட சராசரியிலையும் 2 கம்மி பண்ணிட்டாங்க ஓகேவா. டோட்டலாக வர வேண்டிய சராசரியில் 2 கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் 59ன்னு வந்துட்டு. அப்போ கரெக்டாக போனால் இந்த 2 அந்த 59ஓட கூட்டணுமா, 59 + 2 61 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. ஒரே லைனில் போடுற ஆன்சர். இல்லைனாக்கா நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசீஜராக இவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டுருக்கணும். எவ்வளோ தப்பாக எடுத்தாங்களோன்னு பார்த்து அந்த தப்பை மட்டும் சராசரியாக எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்டா முடியுது ஓகேவா. மதிப்பெண்ணு வைக்க வேண்டாம், ஏதோ ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லி இப்போ ஜென்ரலாக வச்சுட்டு சாக்லேட்டை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாலே முடிஞ்சுது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன 61 ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு. அர்ஜுன் என்பவர் 20 நாட்களிலும் குமார் என்பவர் 40 நாட்களிலும் தனித்தனியே ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர். இவர்கள் இருவரும் ஜெயமணி என்பவருடன் சேர்ந்து அவ்வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்கின்றார் எனில் ஜெயமணி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்காங்க ஓகேவா. ஏபிசின்னு கொடுக்காம ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் மட்டும், அர்ஜுனுக்கு ஏன்னு எடுத்துக்கும் 20 நாளில் முடிக்கிறாங்க. குமாருக்கு கே 40 நாளில் முடிக்கிறாங்க. ஜெயமணி ஜேவோட சேர்ந்தா 3 பேர் சேர்ந்தா அர்ஜுனு குமார் அதுக்கப்புறம் ஜெயமணி ஜேவும் சேர்ந்தா 3 பேர் சேர்ந்தா 5 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஜெயமணி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை எழுதின உடனே அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். மொத்தம் எத்தனை வேலை, அதாவது மொத்தம் எத்தனை கல்லுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 20 40 5. இதை பார்த்த உடனே சொல்ல 40 தான் இதோட எல்சிஎம். ஏன்னா பெரிய நம்பர் எடுக்கணும். இந்த பெரிய நம்பரை இந்த 2 வகுக்கு தான் பார்க்கணும். வகுக்குன்னு ஒன்று இந்த 40 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் போட்டுடலாம். உங்களுக்கு தோணலை அப்படின்னாக்கா நீங்கள் டானாவத்தில் போடுங்க. 5ஆல் போட்டால் 4 8 1ன்னு வரும். மறுபடியும் 4ஆல் போட்டாக்கா 1 2ன்னு வரும். அப்போது 5 + 4 + 2 5 20 22 40ன்னு வரும் ஓகேவா. இதுக்கெல்லாம் இந்த டைம் அவுட் ஒர்க் கணக்குக்கெல்லாம் எல்சிஎம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே அந்த 120லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி இதில் பார்த்தோன்னே 40. அப்போ மொத்த வேலை எத்தனை 40. அதுதான் முதல் ஸ்டெப்பு ஓகேவா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க, 40 கல்லை 20 நாளில் தூக்கி போட்டால் 2 வேலை ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. 2 கல்லை தூக்கி போடுறாங்க. 40 கல்லை குமார் 40 நாளில் செஞ்சால் 1 கல்லை தூக்கி போடுறான். 40 கல்லில் 3 பேர் சேர்ந்து 5 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 8 கல் தூக்கி போடுறாங்க. நமக்கு தேவை ஜே மட்டும்தான். அப்போது இந்த ஏகே ஜேலேருந்து இந்த ஏகேவை கழிச்சு விட்டால் ஜே மட்டும் கிடைக்குமா. அப்போது ஏகே ஜே 3 சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 8 கல், ஏவும் கேவும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 2 + 1
3 கல்லை தூக்கி போடுறாங்க. அப்போது 8 - 3 5 கல். அதாவது ஜெயமணி தான் ஒரு நாளைக்கு 5 கல் தூக்கி போடுறான். எஃபோர்ட் அதிகமாக போகிறதே ஜெயமணி தான். அப்போ 5 கல்லாக இந்த 40 கல்லை எத்தனை நாளில் தூக்கி போட்டிருப்பான்? 40/5 8 நாளில் தூக்கி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆன்சர் 8ன்னு போட்டலாம். ஓகேவா? அதே 3 ஸ்டெப்பு. மொத்த வேலை ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஒரு நாளைக்கான வேலை 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பில் ஆன்சர் 8 நாள் அப்படின்னு சொல்லி போட்டு போயிடலாம். ஓகேவா? இது டைம் அண்ட் ஒர்க்கோட ஈஸி மெத்தட் கணக்கு. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். 10 வருடங்களுக்கு பின் ஏயின் வயதானது 10 வருடங்களுக்கு முன் பியின் வயதை போல் 2 மடங்காகும். ஏயின் தற்போதைய வயது பியின் வயதை விட 9 வருடங்கள் அதிகம் எனில் பியின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜை மோஸ்ட்லி ரேஷியோ டைப்பில் தான் போட சொல்லியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கணக்குக்கு மட்டும் ரேஷியோ டைப் வேணால் ஈக்குவேஷன் டைப்பாக போடுங்கன்னு இருப்பேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட ரேஷியோவை கம்பேர் பண்ணுற மாதிரி இத்தனை மடங்குன்னு கொடுத்தா ஒரே காலகட்டத்தில் கொடுக்கணும். ஆனால் இவங்க அப்படி சொல்லலை. ஏவுக்கு 10 வருஷத்துக்கு பின்னா, பிக்கு 10 வருஷத்துக்கு முன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இதை நம்ம ஈக்குவேஷனாக போட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஜுக்கு வருவோம். ஏயின் தற்போதைய வயது பியின் வயதை விட 9 வருடங்களாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பியை விட 9 வருடம் தானே அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியோட வயசை ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? பியோட தற்போதைய வயது. ஓகேவா? தற்போதைய வயது பிக்கு எக்ஸ். பிக்கு எக்ஸ்னா ஏவுக்கு என்ன? பியை விட 9 வருஷம் ஜாஸ்தியாக. அப்போது ஏ = எக்ஸோட தற்போதைய வயசு எக்ஸு. ஓகேவா? பியோட தற்போதைய வயசு எக்ஸு. அவனோட 9 வருஷத்தை கூட்டினா அதான் ஏவோட வயசு. இது இவங்க 2 பேரோட தற்போதைய வயது. அடுத்து முதல் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான்? 10 வருடங்களுக்கு முன் ஏயின் வயது. 10 வருடங்களுக்கு முன்னாக்கா ஏவோட தற்போதைய வயது எக்ஸ் + 10. அப்போ எக்ஸ் + 9 எக்ஸ் + 9. அதுலேருந்து 10 வருடங்களுக்கு பின். ஓகேவா? 10 வருடங்களுக்கு பின்னுனாக்கா ப்ளஸ். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. பின்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. 10 வருஷங்களுக்கு பின், அதுவும் 10 வருடங்களுக்கு முன் பியின் வயதான். பியோட தற்போதைய வயது எக்ஸா. 10 வருடங்களுக்கு முன், 10 வருடங்களுக்கு முன்னா மைனஸ் பண்ணணும். இதுவும் சமம் சொல்ல வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10 வருடங்களுக்கு முன் பியின் வயதை போல் 2 மடங்கா. 10 வருடங்களுக்கு முன் பியின் வயது எக்ஸ் - 10னா அதோட 2 மடங்கு தான் இதோட 10 வருஷத்துக்கு பின் உள்ள ஏஜுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டா முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் மட்டும் தான் தெரியாத வழி. எக்ஸில் கண்டுபிடிச்சலாமா? அப்போது எக்ஸ் + 9 இந்த பக்கத்தில் 10 இருக்குன்னா +19 = உள்ள பேருக்குன்னா 2x = 20. ஓகேவா? அப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டாடுவோம், நம்பர் இந்த பக்கம் கொண்டாந்தாக்கா 19 + 20 = 2x - x. அப்போ x = என்ன? 39ன்னு வரும். அப்போது 39 வயது. ஓகேவா? எக்ஸ்ன்னு யாரை எடுத்துக்கிட்டோம்? பியின் தற்போதைய வயதை எடுத்துக்கிட்டோம். நமக்கு கேட்கணும் பார்த்தீங்கன்னா பியோட தற்போதைய வயது என்னென்னு தான் கேட்குறாங்க. அப்போது 39 ஆப்ஷன் பின்னு போட்டுருவோம். ஓகேவா? இதை நம்ம ரேஷியோவுக்கு போடாத காரணம் தெரிஞ்சுக்கோங்க. 2 வெவ்வேறு காலகட்டம். இது பின்னு, இது முன்னு அப்படின்றதுனால ரேஷியோவில் போடலை. 2 மடங்குன்னு சொன்னதுனால 2ஆல் பெருக்கிக்கிறோம். ஓகேவா? இதை கரெக்டாக பார்த்துக்கணும். தற்போதைய வயதோட 10 வருஷத்துக்கு முன்னு, 10 வருஷத்துக்கு பின்னோட 2 மடங்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டால் கணக்கு முடிஞ்சுது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 39. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9. ஓகேவா? இதெல்லாம் 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 200க்கும் 300க்கும் அந்த நம்பர் இருக்கணும். ஆனால் அந்த நம்பர் எல்லாமே 6ஆலையும் வகுபடணும், 8ஆலையும் வகுபடணும், 9ஆலையும் வகுபடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 3மே வகுபடுற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3ஆலையும் வகுபடுற காமனான நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 6, 8, 9ஆல் காமனாக வகுபடணும். அதாவது பொது மடங்காக இருக்கணும். அப்படின்னால என்ன அர்த்தம்? மீச்சிமா. ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கணும். 6, 8, 9க்கு எல்சிஎம் 3ஆல் போட்டால் 7, 3, 6, 8, 3, 9. மறுபடியும் 2ஆல் போட்டால் 1, 2, 2, 4, 2, 8, 3ன்னு வரும். அப்போ 3 × 2 × 4 × 3, 3, 2, 6, 6, 4, 24, 24 3ஆல் பெருக்கினா 72ன்னு வரும். அப்போது இந்த 3 நம்பராலையும் காமனாக வகுப்படுற முதல் மடங்கு பார்த்தீங்கன்னா 72. இந்த 72 இந்த 200, 300க்குள்ளே எந்தெந்த நம்பரால் வகுப்படுன்னு பார்க்கணும். ஓகேவா? 72ஓட மடங்கு என்ன? 72. அதோட 72 கூட்டினா 144. அதோட ஒரு 72 கூட்டினா 216. அதோட ஒரு 72 கூட்டினா 8,
8 2 288, அதுக்கு மேலே 72ன்னு போனாக்கா 300க்கு மேலே போயிடும். அப்போ அது தேவையில்லை. ஓகேவா? இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 200க்கும் 300க்கும் இடையில தான் தேவை. 200க்கும் 300க்கும் என்னென்ன இருக்குது? 216ம் 288 தான் இருக்குது. அப்போ 216ம் 288 தான் 72ஆல் வகுப்படுன்றதுனால இந்த 3 எண்ணாலையும் வகுப்படும். நீங்கள் வேணால் இந்த 2 நம்பரையும் 6ஆல் 8ஆல் 9ஆல் வகுத்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக வகுப்படும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை நம்பர்? 2 நம்பர் வகுப்படும். ஓகேவா? ஆன்சர் என்ன? 2 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இது வந்து எல்சிஎம் பொது மடங்கு கண்டுபிடிச்சி போடுற எல்சிஎம் வைசிஎம் கணக்கு. ஓகேவா? எல்சிஎம் கணக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சி அதை வச்சு போடுறது. இதுக்கு ஆன்சர் 2. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஒரு கூடையில் 25 பைசா 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் முறையே 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் மொத்தம் 30 ரூபாய் உள்ளது எனில் எத்தனை 5 பைசா நாணயங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே இந்த மாதிரியான கணக்கு நிறையா பார்த்துருக்கோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வரும். ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணும். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்குது. ஓகேவா? 30 ரூபா இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க? 3 வகையான காயினாக ஒரு கூடையில் வச்சுருக்காங்க. 25 பைசா 10 பைசா 5 பைசான்னு. ஓகேவா? இதை நம்ம போடுறப்ப இப்படி போடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ரூபாயில் இருக்குது, இது வந்து பைசாவில் இருக்குது. ஒன்று இதையும் ரூபாய்க்கு மாற்றணும், இல்லை இதை பைசாவுக்கு மாற்றணும். எல்லாத்தையும் ரூபாய்க்கே மாற்றிக்கும். ஏன்னா சின்ன மதிப்பு தான்றனால ரூபாய்க்கு மாற்றோம்னா 1 ரூபாய்க்கு 100 பைசாவா? அப்போ இதை 100ஆல் அடித்தாக்கா 0.25 வரும். இதை 100ஆல் அடித்தா 0.1 வரும். இதை 100ஆல் அடித்தா 0.05 வரும். ஓகேவா? இந்த மாதிரி 0.25 25 பைசா 10 பைசா 5 பைசா நாணயங்களாக பிரிச்சுருக்காங்க. அதோட விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளதான். ஓகேவா? 1:2:3. அதாவது ஒரு 25 பைசா காயின் இருந்தால் 2 10 பைசா காயின் இருக்கும், 3 5 பைசா காயின் இருக்கும். இப்படி தான் அந்த கூடையில் இந்த 30 ரூபாய்க்கும் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து காயினோட ரேஷியோ. நாணயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது ஒரு 25 பைசா இருந்தால் ஒரு 2 10 பைசா இருக்கும், 3 5 பைசா இருக்கும். இதுவே வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மணியில் பாருங்கள், வேல்யூ ரேஷியோவில் பார்த்தாக்கா எப்படி இருக்கும்? இது அப்படியே உள்ளே பெருக்கணுனாக்கா 0.25, இது அப்படியே உள்ளே பெருக்கணுனாக்கா 0.20, இது அப்படியே உள்ளே பெருக்கணுனாக்கா 0.15ன்னு இருக்கும். அதாவது 25 பைசாவுக்கு 25 பைசா காயின் இருந்தால் 20 பைசாவுக்கு 10 பைசா காயின் இருக்கும், 15 பைசாவுக்கு 5 பைசா காயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பில் சொல்கிறோம், அமௌண்ட்டில் சொல்கிறோம். ஓகேவா? இதை எப்படி புள்ளியிலேருந்து எடுக்கலானாக்கா அப்படியே 100ஆல் பெருக்குங்க, 25 20 15ன்னு வரும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ரேஷியோ. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரூல், அதில் காமனான எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், 25 20 15ன்னு இருக்குது. காமனாக 5ஆல் அடிக்கலாமா? அடித்தோன்னாக்கா 5 25 4 20 3 15. அதாவது 5:4:3ன்னு சொல்லி அதோட மதிப்பில் ரேஷியோவாக இருக்கும். ஓகேவா? காயினில் இப்படி இருக்கும். ஒரு 25 பைசா இருந்தால் 2 10 பைசா 3 5 பைசா இருக்கும். இதுவே 5 ரூபாய்க்கு 25 பைசா இருந்தால் 4 ரூபாய்க்கு 20 பைசாவும் 3 ரூபாய்க்கு 5 பைசாவுமா இருக்கும். ஓகேவா? 4 ரூபாய்க்கு 10 பைசாவும் 3 ரூபாய்க்கு 5 பைசாவுமா இருக்கும். இந்த மாதிரி 5:4:3ன்ற ரேஷியோவில் தான் இந்த 30 ரூபா இருக்குது. ஓகேவா? 5:4:3ல் 30 ரூபா இருக்குன்னா மொத்தமாக எத்தனை பங்காக பிரிச்சிருக்காங்க? 5 பங்கு 4 பங்குனா 9 9 + 3 12 12 பங்காக தான் இந்த 30 ரூபாயை பிரிச்சிருக்காங்கன்னா அதில் 5 பைசாங்கிறது எத்தனை பங்கு? நமக்கு என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க? 5 பைசா நாணயங்கள் தான் எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 பைசாங்கிறது 3 பங்கு. அப்போது 12 பங்கு 30 ரூபாய் 12 பங்காக பிரித்தா அந்த 3 பங்குன்றது எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கலாம். அடித்தோன்னாக்கா 1 3 3 4 3 12 2ஆல் அடித்தோன்னா 2 2 4 15ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு எதிர்க்க 2, இந்த பக்கத்தில் 15னாக்கா 2x = 15, x = 15/2 7.5ன்னு வரும். அதாவது 7.5 ரூபாய்க்கு 5 பைசா காயினாக இருக்கான். ஓகேவா? மதிப்பில் சொல்லிட்டாங்க 7.5 பைசா ரூபாய்க்கு 5 பைசா காயினாக இருக்கான். அப்போ 7.5 ரூபானா 7.5. ஓகேவா? 7 ரூபா 50 பைசா. 7 ரூபா 50 பைசாவில் எத்தனை 5 பைசா காயின் இருக்கும்? 7 ரூபா 50 பைசானா மொத்தம் எத்தனை பைசா ஆச்சு? 1 ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ இதை 100ஆல் பெருக்குனா 750ன்னு வரும். அதாவது 750 பைசாவுக்கு 5 பைசாவாக வச்சுருக்கோனாக்கா அதை 5ஆல் அடித்தோன்னாக்கா 1 5 1 5 மிச்சம் 2 25 5 20 செஞ்சு கூட ஒரு 0. அப்போது 150 5 பைசா காயின் இருக்கும். ஓகேவா? 5 பைசா காயின் 150 இருக்கும். அதைத்தான் கணக்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன? 150. இது கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னதுனால இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டெப்பு படப்படன்னு போட்டலாம்.
அவங்க வந்து 25 பைசா 10 பைசா 5 பைசா காயினாக வச்சுருக்காங்க. அப்போ காயின் ரேஷியோ ஒரு 25 பைசா இருந்தால் 2 10 பைசா இருக்கும், 3 5 பைசா இருக்கும். அது அப்படியே வேல்யூ ரேஷியோவில் மாற்றணும்னா உள்ளே அப்படியே பெருக்கணும்னா 0.25 0.20 0.15 இது அப்படியே முழுசாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். காமனான நம்பர் ரேஷியோவில் இருக்கக்கூடாது, 5ஆல் அடிச்சு இதுதான் அதோட ரேஷியோ. 5 25 பைசானாக்கா ஓகேவா, 5 ரூபாய்க்கு 25 பைசா இருந்ததுன்னா 4 ரூபாய்க்கு 10 பைசா இருக்கும், 3 ரூபாய்க்கு 5 பைசாவாக இருக்கும். இப்படியே ஒரு 30 ரூபாய்க்கு இருந்ததுன்னா 12 பங்காக பிரிச்சிருப்பாங்க. 12 பங்கு தான் 30னா நமக்கு தேவை 5 பைசா தான். இந்த 3 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸில் கண்டுபிடிக்கலாம். பாக்ஸில் கண்டுபிடிச்சா 7 ரூபா 50 பைசாவுக்கு 5 பைசாவாக வச்சுருக்காங்க அந்த 30 ரூபாயில். அப்போ 7 ரூபா 50 பைசாவுக்கு 5 காயினா 5 பைசாவாக வச்சுருந்தா 750 பைசாவை 5ஆல் அடித்தாக்கா 150ன்னு வரும். அப்போ 150 5 பைசா காயின் வச்சுருக்காங்க. இதே மாதிரி 10 பைசா காயின் எத்தனை, 25 பைசா காயின் எத்தனைலாம் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். இதே மாதிரி நிறையா கணக்கு நம்மளோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸஸில் நடத்திருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். பின்வருவனவற்றின் மீ போமா காண்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ் ஒய் இசட் மாதிரி கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மீ போமானாக்கா மீச்சிமான்னு அர்த்தம். அதாவது மீச்சிறு பொது மடங்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மீ போவான்னு கேட்கல, மீ போமானாலும் மீச்சிமானாலும் ஒன்று தான், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னால் நம்ம இதில் என்ன கண்டுபிடிப்போம், இருக்கிறதுலேயே அதிக வேல்யூவாக எடுத்துக்கோமா. இப்போ பாருங்கள், x² x கியூப்னு இருக்குது. எது அதிகமாக இருக்குது, எக்ஸ் கியூப் தானே. அப்போ எக்ஸ் கியூப் எடுத்துக்குவோம். ஒய் கியூப்னு இருக்குது. அப்போ ஒய் கியூப் தான் அதிகமாக, அப்போ ஒய் கியூப் எடுத்துக்குவோம். இசட் கியூபு Z² இசட்னு இருக்குது. அப்போ இசட் கியூப் தான் அதிகம், இசட் கியூப் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஒய் இசட்டில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் இங்கே 90 இங்கே 150 225 இருக்குது. இந்த 90 150 225 மட்டும் தானாவத்தில் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. தானாவத்தில் போடலாமா, 5ஆல் போடலாம். 5ஆல் போட்டால் 1 5 5 மிச்சம் 4 8 5 40 3 5 15 0 4 5 20 மிச்சம் 2 5 25 18 30 45 3ஆல் வகுப்படுமா, 3ஆல் போட்டால் 6 10 15ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் ரெட்டப்படை, இது வந்து ஒத்தப்படையில் இருக்குது. 3ஆலே போடலாம். 3ஆல் போட்டால் 7 3 6 இந்த 10 அப்படியே வரும். 5 3 15. இப்போ 5ஆல் போடலாமா, 5ஆல் போட்டால் 2 2 1ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 1 1ன்னு வந்துட்டு. அப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்குனாக்கா அதுதான் பார்த்திங்கன்னா மீ போவான். 5 கடைசியாக பெருக்கும். 3 9 9 2 18 18 5ஆல் பெருக்குனா அப்படியே பாதி 9 ஆக்கி கூட ஒரு 0. மறுபடியும் 5ஆல் பெருக்குனா இதில் பாதி 9னா 8ல் பாதி 4 மிச்சம் 1 5 கூட ஒரு 0 அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. அப்போ 450. அப்போ இந்த பக்கத்தில் ஒரு 450 போட்டுக்கிட்டு தான். ஓகேவா, 5ஆல் பெருக்கிறதுக்குலாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இதுதான் அதோட மீ போமா. இது எங்கே இருக்குது பாருங்கள், சாய்ஸில் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா, இந்த 450ன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் XYZ மாற்றிருப்பாங்க. XYZ கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட மாற்றிருக்கலாம். 225 அதையும் போட்டக்கூடாது. கரெக்டாக மீ போமா பார்த்து போடணும். ஓகேவா, இதெல்லாம் சின்ன கணக்கு தான். அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு தொகையானது 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருடங்களில் 12100ஆக மாறுகிறது எனில் அந்த தொகை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கூட்டு தொடர்பு அதாவது கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கு என்ன பண்ணலாம், அந்த காம்பவுண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R / 100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, வட்டி R கொடுத்துட்டாங்க, என்னு கொடுத்துட்டாங்க. இந்த P மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபார்முலாவில் போடுற ப்ரொசீஜர் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியலனா இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பெருக்கி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய கணக்கு போட்டிருக்கோம், இது தேவையில்லை. ஷார்ட்டாக போகணுன்னாக்கா பார்த்த உடனே கெஸ்ஸிங்லேயே கண்டுபிடிக்கணும். 10% வட்டி 10%னாக்கா இப்போ இருக்கிற நம்பர்லேயே முழு நம்பராக பாருங்கள். இந்த 10,000 12,000 11,000 இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த 10,000 ரூபாய் எடுத்துக்கும். 10,000 ரூபாய்க்கு 10% வட்டினா என்னாச்சு, 10,000 10%னாக்கா ஒரு 0 எடுத்துக்கணுமா. ஓகேவா, 100% 1%னா தான் 2 0 எடுப்போம். 10%னா 1 0 எடுப்போம். அப்போது ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு 2000 ரூபா கிடைக்கும். இந்த 2000 ரூபாய் இதோட கூட்டினா 12,000 ரூபா வருமா. 12,000 விட ஒரு 100 ரூபா தான் அதிகமாக இருக்குன்றப்ப கெஸ்ஸிங்லேயே இதான் ஆன்சர்னு போட்டலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த 11,000 எடுத்திங்கன்னா 1% அதாவது 10%னாக்கா 1100 வரும். அப்போது 2 வருஷத்துக்குனாக்கா 2200ன்னு போயிடும். அப்போ இதை கூட்டிங்கனாக்கா இந்த 11,000 கூட்டிங்கன்னா 13,200ன்னு போயிடும். அப்போ இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் கிட்ட இருக்குன்னு ஒன்று. இந்த 10,000 வேணால் நீங்கள் ஆன்சர்னு உடனே போட்டலாம். இல்லையா 2-1 மெத்தடில் போடலாம். 2 வருஷம் தானே 2-1. இந்த 10,000க்கு 10%னாக்கா இது ஒரு 1000 ரூபா. 10,000ல் 10%. அப்போ இந்த 1000ல் 10%னாக்கா 100 ரூபா. இப்போ இதை அப்படியே பெருக்கி பாருங்கள். இது ஒரு 2000, இது ஒரு 100 அப்படின்னாக்கா 2100ன்னு வரும். ஓகேவா,
இந்த 10,000க்கும் இந்த 12,100க்கும் வித்தியாசம் இந்த 2,100 தானே, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெஸ்ஸிங்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பெருசாலாம் போட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பேங்கிங் எஸ்எஸ்சிலாம் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இல்லை ஃபார்முலா நல்லா தெரியுது, ஃபார்முலாலே போட்டு பார்க்குறேனாக்கா இந்த காம்பவுண்ட் அமௌண்ட் 12,100 = P × 1 + ஆறுக்கு பதிலாக 10/100 அப்படின்னு சொல்லி போட்டு பியை கண்டுபிடிக்கணும். கடைசியாக எப்படி 10,000 தான் வரும். இதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். மீச்சீமா காண்க அப்படின்னு சொல்லி 1/3, 5/6, 2/9, 4/27 கொடுத்துருக்காங்க. அதாவது பின்ன எண்ணுக்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். பின்ன எண்ணுக்கு மீச்சீமா எப்படி கண்டுபிடிக்கிறது? எது தேவையோ அது மேலே. ஓகேவா? இப்போ மீச்சீமா தேவைன்னா மேலே இருக்கிற நம்பர். ஓகேவா? மேலே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 1/3, 5/6, 2/9, 4/27 இருக்குன்னா இந்த 1, 5, 2, 4க்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். 5, 2, 4 இதை எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா 2ஆல் வேணால் ஒரு தடவை போடலாம். 5, 1, 2ன்னு வரும். இப்போ அப்படியே இருக்குன்னா 5 2 10, 10 2 20ன்னு வரும். அப்போ மேலே 20. கீழே இருக்கிற நம்பருக்கெலாம் மீப்போவை கண்டுபிடிக்கணும். மீப்போவனா சின்ன நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். 3, 6, 9, 27. இதை காமனாக 3ஆல் வேணால் ஒரு தடவை போடலாம். 2, 3, 9ன்னு வரும். கீழே ஒரு இடத்துல 1 வந்துட்டுன்னு உடனே மீப்போவை வந்து கீழே 3 தான். அப்போ /3 அப்படின்னு சொல்லி 20/3 தான் ஆன்சர்னு போட்டலாம். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் எடுக்கணும். ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எது தேவையோ அதை மேலே இருக்கிற நம்பருக்கு எடுக்கணும். எது தேவையில்லையோ அது கீழே இருக்கிறது. ஓகேவா? இப்போ மீச்சீமா தேவைன்னா மேலே இருக்கிறதுக்கு மீச்சீமா, கீழே இருக்கிறதுக்கு மீப்போவா. இப்போ இதுலேயே மீப்போவான்னு கேட்டிருந்தாங்கனாக்கா மேலே இருக்கிற நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பரில் இது 1 தான் இருக்குன்னு ஒன்று 1ன்னு வந்துடும். கீழே இருக்கிற நம்பருக்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். மீச்சீமா பொறுத்த வரைக்கும் 27 பெரிய நம்பர்னு ஒன்று 1/27ன்னு வரும். நீங்கள் வேணால் மீப்போவா கண்டுபிடிச்சி பாருங்கள். 1/27 தான் வரும். பார்த்த உடனே இதுக்கெலாம் ஆன்சர் போடலாம். ஓகேவா? எது தேவையோ அது மேலே, எது தேவையில்லாமல் அடுத்து இருக்கோ அது வந்து கீழே அப்படின்னு சொல்லி இந்த பின்ன எண்களுக்கான மீச்சீமா ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.